ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு அக்டோபர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் உங்களுக்கு ஓபன் ஆகுது. ஸோ அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் புக் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க கவனிக்கணும், எப்படி புக் பண்ணணும் அப்படின்றத பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாளைக்கு நீங்க அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மொபைல் நம்பர்ல நீங்க மேக்சிமம் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லாம் எப்படி நம்ம வந்து வர்ச்சுவல் கியூல மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து புக் பண்ணுவோமோ சேம் இந்த புக்கிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். அதனால நீங்க வந்து 4 பேருக்குலாம் புக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க 2 மொபைல் நம்பர் வச்சு ட்ரை பண்ணணும். ஸோ 2 பேர் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓப்பன் ஆகி ஒரு 5 நிமிஷமே இருக்கிறது பெரிய விஷயம் தான். அதுக்குள்ள டிக்கெட்ஸ் ஃபுல்லா வந்து புக் ஆயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 2 பேர் இருந்து ட்ரை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. டிக்கெட் புக்கிங்க்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி 2 ஐடி ப்ரூஃபும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து போன மாசம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த செப்டம்பர் மாசம் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தேன். அக்டோபருக்கு வந்து புக் பண்ண முடியுமானா நீங்க செப்டம்பருக்கு என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அது இல்லாம ஓட்டர் ஐடியோ இல்ல வேற ஏதாவது ப்ரூஃப் கொடுத்து நீங்க புக் பண்ணும். அதாவது ஆதார் கொடுத்து முன்னாடி இந்த மாசத்துக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த மாசத்துக்கு நீங்க ஓட்டர் ஐடி கொடுத்து ட்ரை பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 750 டிக்கெட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம்ன்றதே பெரிய விஷயம். லாஸ்ட் டைம்ல ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டா எல்லா நாளும் புக் ஆயிடுச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒரு மொபைல் நம்பர்ல நீங்க ஒரு ஆளுக்கு புக் பண்றதா கூட பண்ணலாம். ஸோ 2 பேர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால 2 பேருக்கும் மொபைல் நம்பர் வச்சு ட்ரை பண்ண முடியும்னா நீங்க 2 மொபைல் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு புக் பண்ணும்போது இன்னொரு ஆளுக்கு புக் பண்ணலாம். இல்லை 4 பேர்னா நீங்க 2 கூட ஸ்பிளிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து புக் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ ஒரு 8:45க்கு எல்லாமே நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. இந்த பேஜ் வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எந்த இதுவுமே ஷோ ஆகாது. இந்த கிளிக் இயர் அப்படின்ற லிங்க் தான் நமக்கு மெயின். ஆனால் முன்னாடி போன மந்த்து அதுக்கு மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருந்தது. அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சனாலேயே என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் கூட சொல்லியிருந்தேன். இங்கே வந்து உங்களுக்கு 9 o'clock ஆகியும் லிங்க் இன்னைக்கு வந்து 9:06க்கு தான் 9:06க்கு தான் ஷார்ப்பா வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே ஒரு 6 நிமிஷம் லேட்டு. ஆனால் வந்து 300 ரூபாய் தரிசனம்னால நமக்கு நிறைய அவைலபிள்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு காட்டுச்சு. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு கூட அங்கே டேபை ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லிங்க் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியும் முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ப்ரீவியஸ் லிங்க்ல அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி போன மந்த் இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு நம்ம லாஸ்ட் மந்த்ல புக் பண்ணும்போது இந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போகும்போது அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 8:45 8:50க்கு எல்லாமே லாகின் பண்ணி அங்க பிரதர்ஷனம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நம்ம 300லாம் புக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிக்கெட் காட்டும்ல டெய்லி வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கான கிரீன் கலர் லெவல் ஆகும்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். கரெக்டாக 9 o'clock வரும்போது நம்ம ரெஃப்ரெஷ் டேப் மட்டும் கொடுத்தா போதும், 9 o'clock ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும். லாஸ்ட் மந்த் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு புக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் ஆச்சு. லிங்க் வரவே இல்லை. ஆனா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க லிங்க் வந்து 2 நிமிஷத்துலயே கம்ப்ளீட்டா எல்லாமே புக் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரிக் லாஸ்ட் டைம் நிறைய பேர் யூஸ் பண்ணனால இந்த டைம் எடுத்துட்டாங்க. அதனால மேபி நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷன்லயும் போயிட்டு லாகின் பண்ணி முன்னாடியே வெயிட் பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு வந்து இந்த அங்க பிரதர்ஷனம்ன்ற இடத்துல இந்த மாதிரி கிளிக் ஹியர்ன்ற லிங்க் இங்க வரும். அதை கிளிக் பண்ணி போய் தான் நம்ம வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாளைக்கு ஒரு 8:40 8:50க்கெல்லாம் வந்து ரெடியா இருங்க. ஒரு 9 o'clock முன்னாடி வரும்போது இந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ரெஃப்ரெஷ்னா இப்படி அந்த டேப் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு லிங்க் வந்து வரும். ஸோ இப்படியே நீங்க வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சில டைம் வராது. ஸோ டேபை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் வந்துருச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க வர்ச்சுவல் கியூ போயிட்டு புக் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கம்மியான வர்ச்சுவல் கியூ வந்து எந்த டேப்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு 2 டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச 3 டேப் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுல வர்ச்சுவல் கியூ கம்மியா வருதோ அதுல மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இதுவும் டிக்கெட் நமக்கு கிடைக்கிறதுல வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு சீக்கிரம் லாகின் பண்ணி போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 9 o'clock லிங்க் வந்ததுமே கிளிக் பண்ணி லாகின் பண்றதுக்கு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு
வர்ச்சுவல் கியூ, அதாவது இந்த கியூ டைம் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ இந்த கியூ ஓடுது பாத்தீங்களா, ஸோ இந்த கியூ டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து சீக்கிரம் வந்து நீங்க லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிக்கெட்டுக்கு நம்ம எந்த சார்ஜஸுமே பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நம்ம புக் பண்ணுவோம். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் எல்லாத்த விடையும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஐடி டீடைல்ஸை நீங்க சர்வ் பண்ணிக்கிறது. நிறைய பேர் வந்து மொபைல்ல தான் வந்து புக் பண்ணுவீங்க. உங்க மொபைல்ல நீங்க உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ், உங்களோட பேரு, இதெல்லாம் நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி சர்வ் பண்றது அப்படின்றதுக்கு நான் தனியாக வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் வேணா உங்களுக்கு சொல்றேன்னா நான் சொல்றேன். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல உங்களோட டீடைல்ஸ் மட்டும் நீங்க சர்வ் பண்ணிக்கிட்டா போதும். புக்கிங் டைம்ல ஜஸ்ட் இந்த இடத்துல பாக்ஸ்ல வச்சு கிளிக் பண்ணும்போதே நீங்க வந்து அந்த டீடைல்ஸை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு டைப் பண்ணுற டைம் வந்து சேவ் ஆகும். இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம புக் பண்ணலாம். ஸோ மொபைலில் சர்வ் பண்ணுறதோட லிங்க்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் இந்த புக்கிங்கில் கவனிக்க வேண்டிய விஷயம். லாஸ்ட் டைம், அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணப்ப இந்த லிங்க் இருந்த ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த டைம் அதை எடுத்துட்டாங்க. அதனால நீங்கள் லிங்க் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ப்பாக 9 o'clock ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருவாங்க அங்கப்பிரதர்ஷனத்துக்கு. இங்கே வந்து அங்கப்பிரதர்ஷனம் இது வந்து ஜூலை மந்த்துக்கானதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே லிங்க் வந்துடும். இந்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் வர்ச்சுவல் கியூ வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்க வர்ச்சுவல் கியூ ஓடிபி எல்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து அக்டோபர் மாசத்தோட டேஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். வெள்ளிக்கிழமைகள்ல உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் வந்து இருக்காது. அந்த கோட்டா என்னைக்குமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது. மீதி இருக்க எல்லா நாளுமே வந்து கிரீன்ல காட்டும். ஸோ என்னைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேயை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேயை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எத்தனை பர்சன்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்றது ஷோ ஆகும். மேக்ஸிமம் 2 பேருக்கு புக் பண்ணலாம். ஸோ வந்து பர்சன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் டிக் பண்ணிட்டு நீங்க வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நீங்க பிளிகிரிமோட டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். இதுக்கு தான் நீங்க ஆல்ரெடி நான் வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல நீங்க சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய டீடைல்ஸ் என்னென்னா பிளிகிரிமோட நேம், ஏஜ் கூட சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏஜ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர் நீங்க செலக்ட் பண்ணிட்டு போட்டோ ஐடி என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு இங்க ஐடி நம்பர் நீங்க ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சதை அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா சிட்டின்னு கேட்டிருப்பாங்க. அதுல வந்து நீங்க இப்ப சேலமா இல்லைன்னா வந்து நாமக்கல்லா ஈரோடா அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப கவனிக்க மாட்டாங்க. சப்போஸ் நிறைய பேர் மாத்தி கூட கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்க பிளிகிரிமோட மொபைல் நம்பர். ஸோ நீங்க என்னென்ன டேட்டா சர்வ் பண்ணி வைக்கணும்னா நேமு, ஏஜ், அதுக்கப்புறம் அவங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பர், சிட்டி சேலமா இல்லைன்னா ஈரோடா அந்த மாதிரி உங்களோட சிட்டி எதுவோ அது, ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிளிகிரிமோட மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால சர்வ் பண்ணி வச்சுட்டு அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகும். எல்லாமே கரெக்டா இருக்குன்னா இந்த புக் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லிங்க் இந்த மாதிரி கொடுப்பாங்க டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு. அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க அங்க பிரச்சனை டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. புக் பண்றது மட்டும் நீங்க ஃபாஸ்டா புக் பண்ணணும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே இன்னைக்கே வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில வெயிட் பண்ணுங்க, ஆனா 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஃபாஸ்டா முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணுங்க. டீடைல்ஸ் வந்து சர்வ் பண்ணுங்க. எப்படி சர்வ் பண்றதுன்ற டீடைல்ஸோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபாஸ்டா புக் பண்ணலாம். ஆனா 2 மாசமா நிறைய பேர் புக் பண்ண அந்த ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் எடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நார்மலா இருக்கக்கூடியவங்களும் வந்து புக் பண்ணும்போது அந்த மாதிரி தெரியாம இருக்கையில என்ன பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணி புக் பண்ணிக்குவாங்க. தெரியாதவங்களால அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து வாங்க முடியாம இருந்துச்சு. ஸோ அதனால இந்த டைம் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். இது போன்ற பயனுள்ள பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிடிடியோட லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல எல்லா வீடியோவும் போஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.